நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்ன? வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் தான் போலேம்மா. பாரு, பத்தாதுக்கு நீ வேற என் காலை உடைச்சு வச்சிருக்க. ஐயோ மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்ன ஒண்ணும் பண்ணாதம்மா, ப்ளீஸ்மா. சின்ன வயசுல உன்னை அடிச்சு வளர்க்காம விட்டுட்டேன். அதான் நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதுக்குதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ இப்படி என் காலை உடைச்சு உட்கார வச்சுட்டியே. ஏய் கோடீஸ்வரி, இந்த வீடு மொத்தமும் என் ஆதிக்கத்துல இருக்கு. திருவும் இந்துவும் ஒண்ணு சேர வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. மீறி போன. ஐயோ இல்லம்மா, இல்ல, நான் போகவே மாட்டேன். சொல்றத காது கொடுத்து கேளு. அடுத்த தடவை இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின காலை உடைக்க மாட்டேன், கொழுத்தை திருவி விடுவேன். அண்ணி அண்ணி, அண்ணி உங்களுக்கு மதியம் சாப்பிட என்ன செய்யட்டும்? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல திருவுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? அவர் என்னை கண்டாலே எரிஞ்சு விழறார் அண்ணி. ஐயோ, அவன் அப்படிதாம்மா இருப்பான். நீதான் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். என்ன நீ? ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணணும்ல, அதான் ஏதாவது சொல்லி சரி பண்ணணும்னு சொன்னமா. வேண்டாம் அண்ணி, நீங்க எல்லாரும் என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும். கோர்ட்டு சொன்ன தேதி வரைக்கும் நான் இங்க இருந்துட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, நீ கிளம்பி போயிட்டா அப்புறம் நானு இந்த வீட்ல கைதி மாதிரில இருக்கணும். புரியல அண்ணி. உனக்கு புரியாது, உனக்கு புரியவே புரியாது. அவ அப்படிதானே சொல்லிருக்கா, அவ அப்படிதானே தீர்ப்பு கொடுப்பா. யார் அண்ணி? என் தம்பி அப்படிதான் வீம்பு பிடிப்பான்னு சொன்னேன். இது பாரு, திரு மனசுல ஆசை இருக்குமா, கொஞ்சம் நெருங்கி பழகு. இது பாரு, எனக்கு இப்படி காலு உடைச்சு போய் நான் படுத்து கிடக்குறேன், என்னால நடக்க முடியாது. இல்லனா உங்க கூட இருந்து சொல்லி கொடுப்பேன். இது பாருமா, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்குமா. இல்ல நீ என்ன இல்ல நீ? நான் சொல்றத கேட்க மாட்டியா நீ? என் பேச்சுக்கு அப்ப மரியாதை இல்லையா? அண்ணி ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு? பின்ன என்ன, உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அதை புரிஞ்சுக்கலனா எப்படி இந்து? என் நிலைமைய புரிஞ்சுக்கோமா, புரிஞ்சு நடந்துக்கோமா. சரிங்க அண்ணி, நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன். சரி போ, முதல்ல அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு அவன் மனசுல எப்படி இடம் பிடிக்கலான்னு பாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணி. போ போ. ஐயோ, இதுங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள இந்த கிழவி என்ன என்னெல்லாம் பாடுபடுத்த போதும். ஐயோ, இங்க எங்கேயாவது இருக்க போகுது. பாத்தியா பாத்தியா பாத்தியா, கோவம் எப்படி பொத்துக்கிட்டு வருதுன்னு. ஏய், நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டி இப்படி ஒரு குழந்தைய கடவுள் உன் தலையில கட்டி வச்சிருக்கான். மாமா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. இது பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. என்ன விடு லட்சுமி, பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க, போங்க. இல்லம்மா, பேசாதீங்க, நான் சொல்றேன்ல, போங்க மாமா. யோ நில்லையா, என்னையா அவ சொல்றான்னு நீ போயிடுவியா? அடியே, என் புருஷன நீ இந்த அளவுக்கு உன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கியா? அதனால தாண்டி கால் விளங்காத புள்ளைய பெத்து வச்சிருக்க. ஓஹோ, இந்த அளவுக்கு வந்துட்டியா? என்னடி? அட்ரி அட்ரி அட்ரி, பாக்கலாம். அட்ரி, உனக்கு தைரியம் இருந்தா என்ன அட்ரி. அடி, எல்லாம் ஓங்கன கையை நிறுத்திட்ட. அடி 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 சொல்றல. அடி அடி. யோ, என்ன அடிக்க வரா? பாத்து நிப்பியா? என்ன அடிக்க வராயா? ஏய், இந்த வீட்டுக்கு மொத வரிசை நான் பெத்து கொடுத்திருக்கேன். ஏன் மேலே கை வைப்பியா? குழந்தைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு சபையில உன் புள்ளையோட அழுதுகிட்டே போனல, அது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்போ அழுதுகிட்டே உன்னை இந்த வீட்டை விட்டு போக வைப்பேன். இந்த வீட்டுல உனக்கு மரியாதை இருக்கா இல்ல எனக்கு மரியாதை இருக்கான்னு பாக்கலாம். வா, என்ன அடிக்க வரியா? அட்ரி அட்ரி, தைரியம் இருந்தா அட்ரி, பாக்கலாம். என்ன மாமா, இதுக்கு
எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை அதிகமாக்குறீங்க? நீங்க போறீங்களா கொஞ்சம்? இவ ரொம்ப ஓவரா மாமா பேசுறாமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா, பேசாம இருங்க. அக்கா. என்ன மாமா நீங்க? இதுக்குதான் நான் அப்பவே போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். இல்ல லட்சுமி. மாமா நீங்க முதல்ல போய் சமாதானப்படுத்துங்க. லட்சுமி, அவ பேசின வார்த்தைக்கு அவ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியாம என்ன பேசுனாங்கன்னு தெரியாம கை வச்சிட்டீங்களே மாமா. நீ எதுக்காகமா கவலைப்படுற? அவளுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. இன்னொரு தடவை வாய திறக்கிட்ட வச்சு. மாமா என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்னோட குழந்தைய மக்கனை கொஞ்சனா அவங்க அதை கேட்டுட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். காரணம் தப்பா இருந்தாலும் நான் அடிச்சது சரிதான். நீங்க போய் நீ இத மனசுல போட்டு குழப்பிக்காத, புரியுதா? எங்க ஒரு டம்ளரையும் காணுமே. எதுல ஊத்துறதுனே தெரியலையே. அப்படியே என் தலையில ஊத்து. என்னடி தேனு தலையில ஊத்த சொல்ற? ஏமா ஏன் அழுற? புள்ளைய பெத்து கொடுத்தா இந்த குடும்பம் அப்படியே என்ன தாங்கன்னு சொன்னல. இவங்க என்னடானா குழந்தைய மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன அப்படியே பழைய இடத்துக்கே தூக்கி எறியறாங்கம்மா. மா எதுக்கு மேல நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாது. வா நாம இப்பவே போல நம்ம வீட்டுக்கு போலாம். வா. அறிவு கெட்டவளே, உன்னை வாழ வைக்க தாண்டி இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வாழ வெட்டியா கூட்டு போறதுக்கு இல்ல. கோவத்தை குறைம்மா, கோவத்தை குறை. அழுகைய நிப்பாட்டு. அழுகைய நிப்பாட்டு. அப்படியே திரும்பி போய் அவங்க கால்ல விழுந்துட்டுமா? இந்த பாரு, தேவைப்பட்டா அதையும் செய்யணும். என்னால முடியாது. உனக்காக நான் செய்யறேன். முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. பிரச்சனையா? பாரு என் கண்ணத்தை பாரு. என்னடி இத்தனை விரல் பதிஞ்சிருக்கு? ஆமா, உன் மாப்பிள்ளையோட 5 விரல் அப்படியே என் கண்ணத்துல பதிஞ்சிருச்சு. என்னடி நடந்துச்சு சொல்லுமா. சொல்றேம்மா. அது வந்து அந்த லட்சுமி இருக்கல, லட்சுமி. ஐயோ நடிச்சிட்டாரு அந்த ஆளு. இப்ப என்ன பண்றது? என்ன அப்படி நடந்துட்டு இருக்க? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏமா நான் பேசிட்டு இருக்கேன், நீ அப்படியே குத்துக்கள் மாதிரி நின்னுட்டு இருக்கியேமா. எதுக்கு அப்புறமும் நாம இந்த வீட்டுல இருக்கணுமா? சொத்த புள்ளைய பெத்ததுக்கு அப்புறமும் அவ திமிர் குறையல, அவ மேல எந்த மனுஷன் காட்டுற மரியாதையும் குறையல. ஒரு நாளாவது அந்த மனுஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரா? அந்த மகாராணி வார்த்தை தான் அவருக்கு வேத வாக்கே. பொண்டாட்டிய மதிக்க தெரியாத மனுஷனுக்கு புள்ளையும் குடும்பமும் எதுக்குங்கிற? வேணாமா, வேணாம். இந்த வீடே வேணாம். நம்ம போயிடலாம். வாமா. அம்மா என்னடி நோம்மா? வார்த்தைக்கு வார்த்தை வீட்டை விட்டு போயிடலானா அதுக்கு என்னடி அர்த்தம்? இதோ பார், உன் அதிகாரத்தை இன்னொருத்தர் தட்டி பறிச்சா நீ அதை அடிச்சு புடுங்கணும். இல்லனா அமைதியா இருந்து சாதிக்கணும். நீ அடி வாங்கிட்டு ஓட பாக்குற? இதுதான் உன் புத்திசாலித்தனமா? இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியாயிரு, நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னம்மா பண்ண போற? இந்த வீட்ல யாரு இருக்கணும்னு நான் தீர்மானிக்க போறேன். இனிமே அவ மூச்சு காத்து கூட நம்ம குழந்தை மேல